வணக்கம்ங்க. நம்ம பார்க்க போகிற லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 11 ஏக்கரா அருமையான 3 ஏக்கரா தென்னந்தோப்பு. இந்த 11 ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் பூரா உங்களுக்கு மார்க்கெட் விளம்பரம் பண்ணிகிட்ருக்காங்க. மார்க்கெட் விளம்பரம் சொல்லிவிட்டு உங்களுக்கு வெள்ளாமை பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், இங்கே வந்து 1 ஏக்கரா மலம்பில் போட்டிருக்காங்க. இங்கே வந்து இப்போ தான் கரும்பு போட்டு எடுத்திருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயம் நட்டிகிட்ருக்காங்க. நாட்டு வெங்காயம் நட்டிகிட்ருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்காணி போட்டு எடுத்திருக்காங்க. அதுக்கு அனுப்பிச்சு பச்சை செடி பார்த்திங்கன்னா அது வந்து கரும்புங்க. மொத்தம் 11 ஏக்கரா உள்ள பூமிங்க. இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான பூமி. லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அமராவதி ஆற்று ஒட்டி இருக்குதுங்க. இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இதுதான் அமராவதி ஆறுங்க. தண்ணி அப்படியே கடல் மாதிரி நிற்குதுங்க. இப்போ தண்ணி டேம் நிறைஞ்சு தண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. தண்ணி பாருங்க, உங்களுக்கு அப்படியே கடல் மாதிரி போயிட்டு இருக்குதுங்க. உங்களுக்கு தண்ணி அருமையான ப்ராப்பர்ட்டி. இது வந்து ஆறு ஃபேஸு 1000 அடி வருதுங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆற்றோட ஃபேஸு 1000 அடி பாருங்கள். இங்கே அந்த ஸ்டார்டிங்லேருந்து இப்படியே வந்தாங்கன்னா உங்களுக்கு கிளிப் நான் நினைக்கிறதுலேருந்து அந்த சைடு அந்த தோப்பு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தோப்பு தான் பாட்ரு. கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி வருதுங்க. தொட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கிழக்க சரி உள்ள பூமிங்க. வாஸ்துக்கு அருமையாக செட் ஆகு. இந்த 11 ஏக்கரா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஸ்துக்கு அருமையாக செட் ஆகும். 11 ஏக்கரா கிழக்க சரி உள்ள பூமிங்க. பாருங்கள், உங்களுக்கு இதில் கிணறு சர்வீஸு 3 ஏக்கரா தோப்பு வீடு எல்லாம் இருக்குதுங்க. பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நட்டிக்கிறாங்க. தண்ணிக்கு காலத்துக்கு பிரச்சனையே கிடையாது. தொட்டி இருக்கிறங்காட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், மறுபடியும் காமிக்கிற ஜம்முன்னு இருக்குதுங்க. தொட்டி பார்த்துக்கோங்க. சும்மா பக்கத்தில் இது செக் டேம் வேறு இருக்குது பாருங்கள். அது செக் டேமு பாருங்கள். அதனால் உங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனைங்க. பூமிக்கு கிளவரம் ஆறு, பூமிக்கு மேவரம் வாய்க்கால். அது நேரில் வரும்போது தெரியும். அந்த வாய்க்காலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைடு தண்ணி பிரச்சனை கேட்காதுங்க. பூமிக்கு கிளவரம் ஆறு, இது ஆறு. பூமிக்கு மேவரம் வந்து பார்த்தீங்கன்னா மேல் சைடில் வாய்க்கால் இருக்குது. உங்களுக்கு வாட்டர் சோர்ஸுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பூமிங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ரேட்டு கம்மியான ரேட்டு தான் நம்ம அனுசரித்து பேசிக்கலாங்க. எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. வேறு ஏதாவது டவுட்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், மலம் எல்லாம் போட்டு சும்மா ஜம்முன்னு இருக்குது. ஆளுகள்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆளுக்கு பிரச்சனையும் கிடையாதுங்க. எல்லாம் பாருங்கள், எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க. தண்ணி அங்கே தண்ணி ஒரு ஆள் வாய்க்க மம்முட்டி எடுத்து தண்ணி வச்சுருக்கு அப்படிங்க. பாருங்கள், இந்த சைடில் வெங்காயம் நடவிட்டுருக்காங்க. ஆளுக்கும் பிரச்சனை இல்லைங்க. லேபர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. பக்கத்தாலேயே இருக்குது. அதனால நல்ல ப்ராப்பர்ட்டி. தொட்டி தண்ணி பிரச்சனைலாம் தேடிட்டு இருக்கிறீங்க. எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் முடியக்கூடிய வேண்டுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. வேறு ஏதாவது டவுட்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த 11 ஏக்கராக்குள்ளே தனி கிணறுங்க. உங்களுக்கு பாருங்கள், கிணறு தண்ணி பார்த்திங்கன்னா பாம்பேருக்கு மேலால் இருக்குதுங்க. இது தொட்டி கிடையாதுங்க, கிணறுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. தொட்டி கிடையாது, கிணறு. அதுதான் ஆறு. உங்களுக்கு அந்த மரத்துக்கு கீழே இருக்கிறது ஆறு, இது கிணறு. எல்லாம் ரெக்கார்டு படி இருக்குது. உங்களுக்கு நேரில் விசிட் பண்ணும்போது தெரியுங்க. பாருங்கள், இது வந்து என்ட்ரன்ஸுங்க. உங்களுக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து வீடு. ஜம்முன்னு சொர்க்கமாக இருக்குதுங்க. பாருங்கள், இது 3 ஏக்கரா தோப்பு பூமி. அப்படியே கிழக்கு சரி உள்ள பூமிங்க. அருமையான பூமி. மிஸ் பண்ணிடாதீங்க.